ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: கோவிட் பாதிப்பிற்கு பிந்தைய காலத்தில் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகள் தயாராக இருக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் கோவிட் பரவலை தடுக்க அரசு எடுத்த முயற்சி நல்ல பலனை அளித்திருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் திரு ஜோ பைடன் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள எலிமினேட்டர் சுற்றில் பெங்களூரு அணிக்கு எதிராக டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இரண்டாம் உலகப் போரைப் போன்று வரலாற்றில் கோவிட் பாதிப்பும் இடம்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இத்தாலி பிரதமர் திரு ஜியூசெப் கான்டேவுடன் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற மாநாட்டில் அவர் இன்று உரையாற்றினார். கோவிட் பாதிப்பிற்கு பிந்தைய காலத்தில் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகள் தயாராக இருக்க வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார். கோவிட் காரணமாக இத்தாலிக்கு ஏற்பட்ட இழப்பிற்கு இந்திய மக்களின் சார்பாக இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். கோவிட் பரவல் தொடங்கிய காலத்திலிருந்து இத்தாலி அதனை சிறப்பாக எதிர்கொண்டு வெற்றிகரமாக நோய் பரவலை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக அவர் கூறினார். கோவிட் முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு இத்தாலி நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வரவேற்க இந்தியா தயாராக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். குஜராத் மாநிலம் ஹசீராவில் படகு போக்குவரத்து முனையத்தை நாளை மறுநாள் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். பின்னர் ஹசீரா கோகா இடையே படகு சேவையையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். இதன் மூலம் இரு நகரங்களுக்கும் இடையேயான 370 கிலோமீட்டர் பயண தூரம் 90 கிலோமீட்டராக குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைந்து புதிய வேலைவாய்ப்புகளும் ஏற்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. 15 மாவட்டங்களில் இடம்பெற்றுள்ள 78 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. அத்துடன் வால்மீகி நகர் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலும் நடைபெறவுள்ளது. இதற்கான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று பீகார் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஸ்ரீனிவாசா கூறியுள்ளார். இத்தேர்தலில் மொத்தம் 1204 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். சுமார் 2,35,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். நக்சல் பாதிப்பு பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ள வால்மீகி நகர், ராம்நகர், சிம்ரி பக்தியார்பூர் மற்றும் மகிஷி தொகுதிகளில் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலில் பிஜேபி 35 தொகுதிகளிலும் ஐக்கிய ஜனதா தளம் 37 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. ராஷ்டிரிய ஜனதா தளம் 46 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 25 தொகுதிகளிலும், இடதுசாரி கட்சிகள் 7 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. லோக் ஜன்சக்தி கட்சி 42 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. 243 உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு ஏற்கனவே 2 கட்டங்களாக தேர்தல் நடந்து முடிந்துள்ளன. வாக்கு எண்ணிக்கை வரும் 10ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் கோவிட் பரவலை தடுக்க அரசு எடுத்த முயற்சி நல்ல பலனை அளித்திருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கோவிட் தடுப்பு மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். நோயுற்றவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்காக தேவையான மருத்துவமனைகளும் படுக்கை வசதியும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதேபோல் நோய் தொற்று உள்ளவர்களுக்கு உரிய முறையிலே சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான மருந்துகள் கையிருப்பில் உள்ளன, தேவையான உபகரணங்கள் இருக்கின்றன. ஆகவே இன்றைக்கு அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிரை கூட இழக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் கடுமையான முயற்சியின் அடிப்படையிலே மேற்கொண்டதன் விளைவாக படிப்படியாக கொரோனா வைரஸ் தொற்று நோய் தமிழகத்திலே குறைய தொடங்கியிருக்கின்றன. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை விரைவாக முடிக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறினார். முன்னதாக திருப்பூரில் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டினார். 5592 பயனாளிகளுக்கு 66,72,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். இன்று காலை நீலகிரி மாவட்டம் சென்ற முதலமைச்சர் அங்கு நடைபெற்ற கோவிட் தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றினார். அரசு மேற்கொண்ட பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழகத்தில் தொற்று பாதிப்பு குறைவு என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது தொடர்பாக பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்ட பிறகே முடிவெடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார்.
ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். புல்வாமா மாவட்டத்தில் உள்ள லால்போரா என்ற கிராமத்தில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினரும் பாதுகாப்பு படையினரும் அப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது தீவிரவாதிகள் அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை அடுத்து கூட்டுப்படையினர் நடத்திய பதில் தாக்குதலில் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தேர்தலில் வெற்றி பெற மொத்தமுள்ள 538 பிரதிநிதிகள் வாக்குகளில் 270 பிரதிநிதிகள் வாக்குகளை வேட்பாளர் பெற வேண்டியுள்ளது. இந்நிலையில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் திரு ஜோ பைடன் தொடர்ந்து முன்னேறி வருகிறார். அவர் இதுவரை 264 பிரதிநிதிகளின் வாக்குகளை பெற்றுள்ளார். குடியரசுக் கட்சி வேட்பாளரும் தற்போதைய அதிபருமான திரு டொனால்டு டிரம்ப் 214 பிரதிநிதிகளின் வாக்குகளை பெற்றுள்ளார். குடியரசுக் கட்சி வலுவாக உள்ள ஜார்ஜியா மாகாணத்தில் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த திரு ஜோ பைடன் முன்னிலை வகிக்கிறார். பென்சில்வேனியா, அரிசோனா, வடக்கு கேரோலினா மற்றும் நிவேடா மாகாணங்களில் வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் அரிசோனா, நிவேடா மாகாணங்களில் ஜோ பைடனும், பென்சில்வேனியா, வடக்கு கேரோலினா மாகாணங்களில் டொனால்டு டிரம்பும் முன்னிலை பெற்றுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. PSLV-C 49 செலுத்து வாகனத்தின் மூலம் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-01 விண்ணில் செலுத்துவதற்கான கவுண்ட் டவுன் இன்று பிற்பகல் 1:02 வாக்கில் தொடங்கியது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி மையத்தின் முதலாவது ஏவுதளத்திலிருந்து நாளை பிற்பகல் 3:02 இச்செயற்கைக்கோள் மேலும் 9 வணிக செயற்கைக்கோள்களுடன் செலுத்தப்பட உள்ளது. கோவிட்-19 தொற்று காரணமாக அறிவிக்கப்பட்ட ஊரடங்கிற்கு பிறகு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ செலுத்தும் முதலாவது செயற்கைக்கோள் இதுவாகும். கர்நாடகாவில் இந்த ஆண்டு தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு எடியூரப்பா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பெங்களூருவில் மாநில சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோய் பரவல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பட்டாசுகள் விற்பனைக்கும் அதனை வெடிப்பதற்கும் தடை விதிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 2018ஆம் ஆண்டு தற்கொலைக்கு தூண்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரிபப்ளிக் செய்தி தொலைக்காட்சியின் தலைமை ஆசிரியர் திரு அர்னாப் கோஸ்வாமி தாக்கல் செய்துள்ள ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணையை மும்பை உயர்நீதிமன்றம் நாளைக்கு ஒத்திவைத்துள்ளது. இதுகுறித்த வழக்கை நீதிபதிகள் திரு ஷிண்டே, திரு கார்னிக் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று விசாரித்தனர். பின்னர் நேரமின்மை காரணமாக நாளை நண்பகல் 12 மணிக்கு இவ்வழக்கு ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்தனர். மேலும் இவ்வழக்கில் மகாராஷ்டிர மாநில அரசு தரப்பு மற்றும் புகார் அளித்தவர் ஆகியோரிடமும் நாளை விசாரிக்கப்படும் என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர். நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட திரு அர்னாப் கோஸ்வாமியை இம்மாதம் 18ஆம் தேதி வரை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குமரி கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள எலிமினேட்டர் சுற்றில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. அபுதாபியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டிக்கான 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் தில்லி அணியை எதிர்கொள்ளும். இறுதிப் போட்டி வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இறுதிப் போட்டிக்கு மும்பை அணி ஏற்கனவே தகுதி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 பாதிப்பிற்கு பிந்தைய காலத்தில் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகள் தயாராக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான 3வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் கோவிட்-19 பரவலை தடுக்க அரசு எடுத்த முயற்சி நல்ல பலனை அளித்திருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் திரு ஜோ பைடன் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள எலிமினேட்டர் சுற்றில் பெங்களூரு அணிக்கு எதிராக டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AIR News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.